ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான் எப்படி சேர்த்துன்னு பார்க்க போகிறோம். இந்த மீன் குழம்புக்கு ஹைலைட்டே நம்ம சேர்க்குற முருங்காய் தான். எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாமா? கடாயில் 4 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. மீன் குழம்புக்கு எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியாகும். இது கூடவே 1/2 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 1 கப் ஃபுல்லாக பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அது கூட சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மீன் குழம்புக்கு டேஸ்ட்டே இந்த வெங்காயம் வதங்குறதுல தான் இருக்குது. நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து இந்த வெங்காயத்தை இந்த மாதிரி பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா தாராளமாக 4 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட குழம்பு தூள் இல்லைன்னா நீங்கள் மல்லித்தூள் கூட 4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இந்த மசாலாவை இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல் போய் நல்லா கலர் கொடுக்கும். இப்போ மசாலா நல்லா வதங்கிடுச்சு. ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளியை நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு பேஸ்ட் சேர்க்க போகிறோம். அது செய்ய மிக்ஸி ஜாரில் 2 தக்காளி பழம் சேர்த்துக்கோங்க. 4 ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. கூடவே 5 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்து தண்ணி எதுவுமே சேர்க்காம இது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அரைச்ச விழுதை இந்த குழம்போடு சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அந்த தக்காளி புளி எல்லாமே ஒன்று சேர கலந்து வரணும். இது கூடவே நான் 2 முருங்கைக்காவை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்க்குறப்போ மீன் குழம்பு நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். உங்ககிட்ட மாங்காய் இருந்துச்சுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வைங்க. குழம்பு நல்லா இந்த மாதிரி கொதிச்சு திக்காகணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். எந்த மீன் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு சீலா மீன் சேர்த்துருக்கேன். சங்கரா மீன், கவலை மீன், காணங்கத்த மீன் எந்த மீன் சேர்த்திங்கனாலும் இந்த குழம்புக்கு டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இது மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு திக்காகிடும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நல்லா கம்மன்னு சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த மீன் குழம்பு போட்டு பெரட்டி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா யாஸ்ட் ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.